மாத்திட்டாங்களாம். உடனே ராஜா வந்து தன்னுடைய அரசாங்கத்தை வந்து இப்ப யாரு ராஜாங்கம் பண்றது, இப்படி ஒரு அழகான பொண்ணு வந்து சூனியக்கார கிழவியை மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தண்டரா போட்டு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பொண்ணை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டோட்டல் ராஜாங்கமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனாலும் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இந்த சூனியக்கார கிழவிய கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே, ஒரே ஒரு ஏழை கூடியானவன் வந்து அந்த பொண்ணை போய் சரி ராஜா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணோடனே, அன்னைக்கு இரவு வந்து போகும்போது பார்த்தா அந்த அறையில வந்து ஒரு அழகான ஒரு பெண்மணி இருந்தாங்களாம். உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்டோடனே, நான் தான் அந்த சூனியக்கார கிழவி, என்னோட சாபமே எப்படின்னா ஒண்ணு 12 மணி நேரம் காலையில ஃபுல்லா சூனியக்கார கிழவியா இருப்பேன், இரவு ஃபுல்லா வந்து அழகான பெண்ணா இருப்பேன், இல்ல இரவு ஃபுல்லா சூனியக்கார கிழவியா இருப்பேன், இல்ல பகல்ல வந்து அழகான பெண்ணா இருப்பேன். இப்ப நீ சொல்லு, உன்னோட வாழ்ற இந்த ரிமைனிங் காலம் ஃபுல்லா நான் எதா வாழணும், நீயே சொல்லு. உன்னோட வெளியில அழகா ஒரு 12 மணி நேரம் சுத்தணுமா, இல்ல வந்து வீட்டுல இருக்கும்போது நான் அழகா இருந்தா உனக்கு வந்து சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த ஏழை குடியானவன் வந்து என்ன சொன்னான்னா, இது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா 24 மணி நேரமுமே வந்து அந்த இளவரசி வந்து ரொம்ப அழகான பொண்ணாவே 24 ஹவர்ஸும் இருந்தாங்களாம். உடனே அந்த குடியானவன், அந்த ஏழை குடியானவன் வந்து கேட்டானா, எப்படி நீ தானே சொன்ன 12 மணி நேரம் தானே உன்னால சூனியக்கார கிழவியா இருக்கணும் அப்படின்னோடனே, அதாவது பெண்களை பொறுத்தவரை உன்னுடைய விருப்பம்னு நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அதுல இருந்து அவங்க வந்து ஒரு தேவதையா மாறிடுவாங்க. வந்து நீங்க வந்து உங்களுடைய அவங்களுடைய விருப்பத்தை தாண்டி நீங்க மாறுறீங்களோ அது வந்து ஒரு சூனியக்கார கிழவியா தான் மாறிடுவாங்க. அப்படிங்கறதுதான் ஒரு மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. வந்து எப்படின்னா, இது வந்து எல்லாருமே அனுபவிச்சிருக்கலாம். இத வந்து சரியாக புரியாதவங்க இத வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தத்துவமா பேசுவீங்களா இல்ல